இப்பயுமே வந்துகிட்டு தமிழ்நாட்டு முதல்வரை நாம ஃபர்ஸ்ட் எடுத்தோனையுமே பாராட்டினேன். இந்த கைது நடவடிக்கைகளை வந்துகிட்டு செஞ்சதுக்கு வந்து வாழ்த்துக்கள். ஆனா உங்கள்ட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றதான் சொல்றேன். Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Woods Face of the Digital Debate Show. Powered by Raj Mahal Silks, Madurai. மாத்தி விமர்சனங்கள் வச்சுக்கிறாங்க. நீங்க சொன்னீங்க கடந்த ஆண்டு வந்து அஜித்குமார் அவர்களுடைய லாக்அப் டெத் மரணம் நடந்தப்போ முன்னாள் முதல்வர் இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸிஎம் வந்து கால் பண்ணி சாரின்னு சொன்னப்போ விஜய் அவர்கள் போராட்டம் நடத்தின அந்த மேடையில் என்ன சொன்னார்னா, திமுக அரசு வந்து சாரி மாடல் அரசு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சாரு. இந்த நிகழ்வு நடந்து 3 நாட்களுக்கு மேலாகிடுச்சு. தாவேகா தரப்புல இருந்தோ இல்லை முதல்வர் அப்படிங்கிற ஒரு தார்மீகத்தின் அடிப்படையில் என்ன ஒரு மாரல் சப்போர்ட்டா என்ன பண்ணியிருக்காருங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்லை, அதுதான் சொல்ல வரேன். இங்கே வந்து எந்த இடத்துலையும் கவர்மெண்ட் ஸ்டாப் ஆகலை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, மீடியா ஹைலைட் ஆனதுக்கப்புறமா எப்போ வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சாரி கேட்குறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து அவங்க அப்ஜெக்ட் பண்ணுறாங்க எதுவுமே நடக்கலைன்னு. விஷயம் வெளியே ரொம்ப ஹைலைட் ஆகி கோர்ட் இன்டர்ஃபியர் ஆன அப்புறம் தான் அந்த சுச்சுவேஷன் வருது. இங்கே மேபி வந்து அவங்க வெயிட் பண்ணி என்ன நடக்குது பார்க்கலாம், ஃபுல் அப்சர்வேஷன் வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம போகலான்னு இருக்கலாம். அதே மாதிரி கஸ்டோடியல் டெத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10, 8, 9 இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் எல்லாத்துலேயும் வந்து இது அரசியல் எண்ணிக்கைக்கே நம்ம போக வேணாம், ஒரு இரங்கல் தெரிவிச்சிருக்கலாம் இல்லையா? அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய காவல்துறையினால தான் இந்த ஒரு பிரச்சனை நடந்திருக்காதுன்னு நிரூபிக்கப்படலைனாலும் ஒரு இழப்பு நடந்திருக்கு. இது காவல்துறையால் நடக்கவில்லை, இது சிறைத்துறை. காவல்துறைக்கு அமைச்சர், முதலமைச்சர் டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்குவாங்க. இவருக்கு காயம் இருக்கா இல்லையான்னு டாக்டர் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அந்த நான் சொல்லி முடிச்சிடறேன். அந்த சர்டிஃபிகேட்டோட தான் ரிமாண்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதை வச்சுட்டு அந்த அக்யூஸ் எதுக்கு வந்த உடனே கேட்பார், உங்களை வந்து காவல்துறையை மனதாலும் உடலாலும் துன்புறுத்தினாங்களான்னு கேட்டு அவர் வந்து அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட்டில் எழுதுவார், அக்யூஸ் ப்ரொடியூஸ் பிஃபோர் மீ அட் அப்படின்னு டைம் போட்டு டேட் போட்டு அப்புறம் என்கொயரி அபவுட் த டார்ச்சர் பை த போலீஸ் அப்படின்னு கேட்டு அவங்க என்ன சொன்னாங்களோ அப்படியே எழுதுவார். எழுதி அவங்களுக்கு காயம் இருக்குன்னா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும். பட் இது வந்து சாதாரணத்தில் நடக்கிற அது மேஜிஸ்ட்ரேட்டோட தப்பு. டாக்டரும் இன்ஜுரி இல்லைன்னு கொடுத்தாங்க, அது அவங்களோட தப்பு. ஜெயிலில் போகையில் ஜெயிலில் அவங்க எழுதுவாங்க, இவங்க மொத்த துணியை அவுத்துட்டு இவங்களுக்கு என்ன காயம் இருக்குங்கிறத என்ட்ரி போட்டு தான் அட்மிஷனே போடுவாங்க. அப்படி ஏதாவது காயம் இருந்தால் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இல்லைன்னா இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து சர்டிஃபிகேட் இருக்கணும். இல்லைன்னா அடுத்த நாள் நாங்கள் வந்து சிம்பிள் காயம் இருக்குது நாளைக்கு கூட்டு போகிறோன்னு எஸ்கார்ட் பார்ட்டிகிட்ட கையெழுத்து வாங்கிட்டு தான் அனுப்புவாங்க. ஆக நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னென்னா, இதில் நடந்திருக்குது, சிறையில் நடந்திருக்கு. சிறைத்துறையில் 4000 காவலர்கள் தான் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்கும். அந்த 4000 காவலர்களுக்கும் ப்ரமோஷன் இல்லை. அவங்களோட பிரச்சனைகளை யாருமே கவனிக்கலை. ப்ரமோஷன் கொடுத்தா இப்போ வார்டன், ஹெட் வார்டன், அடுத்தாலே அவங்க அந்த ஜெயிலர், அசிஸ்டன்ட் ஜெயிலர் அப்படின்னு வரிசையாக போவோம். இப்போ இவங்களுக்கு 20 வருஷம் 30 வருஷம் ஆகியும் ஜெயிலராக ஆகாமே கான்ஸ்டபிள், அதாவது வார்டனாக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களோ வார்டனாகவே ரிட்டர்ன் ஆகிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு தெரியும், ஏன்னா என்னுடைய உறவினர்கள் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ப்ரொமோஷன் கொடுக்காதனால இல்லை அவங்க மனசுக்கு அழுத்தம் வருது இல்லையா? அதாவது இப்போ அந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. எல்லாம் பத்திரிகையில் வரதை பற்றி பேசுகிறோம். ஆனால் என்கொயரி பண்ணுறது ஒரு மேஜிஸ்ட்ரேட், அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டில் உண்மை என்னன்னு தெரியும். கஸ்டோடியல் வழக்குகளில் நாங்கள் நின்றுருக்கோம். போலீஸ் அடித்தா என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், போலீஸ் அடித்து முடிச்சுட்டு வந்து மருந்தெல்லாம் தேய்ச்சிட்டு ஏழை பாலைகள்கிட்ட என்ன சொல்லுவான்னா, நீ வந்து மேஜிஸ்ட்ரேட்டை போய் அடித்தேன்னு சொன்னேன்டா, உன் குடும்பத்தில் 2 பேரை தூக்கிட்டு வந்து பொய் வழக்கு போட்டுருவேன்னு சொல்லுவான். இதுதான் வந்து நடக்கும். அதனால மேஜிஸ்ட்ரேட்டு எப்போ கூட்டிகிட்டு போவாங்க? கோர்ட் நடக்கும்போது கூட்டி போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு வீட்டில் இருக்கும்போது கீழே நிற்க வச்சுட்டு மேலே போய் ஃபைலை வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு மெக்கானிக்கல் அப்ரோச் அரஸ்ட்லேயும் இருக்குது, நீதித்துறையிலையும் இருக்குது. அதை நாங்கள் பல தடவை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் சார், பல தடவை அதை நாங்கள் வந்து நீங்கள் வந்து ஆளை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி 54 நாங்கள் வந்து இது போட்டு இவரை அடிச்சிருக்காங்க, கொடுமைப்படுத்தியிருக்காங்க, இவரை நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும்னு சொன்னால் கூட ஒரு உத்தரவை வாங்குவது பயங்கரமான கஷ்டம். ஏழை எளிய மக்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இவர் சொல்கிற மாதிரி, சார் சொல்கிற மாதிரி வந்து டாக்டரும் வந்துக்கிட்டு அங்கே போய் போலீஸ் வந்துக்கிட்டு, சார் ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுங்க சார், அங்கே உட்கார வச்சுருப்பாங்க.
நாங்கள் போயிருக்கோம் நிறையா வழக்குகளில். அங்கே போய் உட்கார வச்சுருப்பாங்க, உட்காந்துட்டு அப்படி பார்த்துட்டு எடுத்து கொடுத்துருவாங்க. இதில் 4-5 வழக்குகள் 5-6 வழக்குகளில் நாங்கள் திருப்பி அவனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி உத்தரவு வாங்கி அதை ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்து ஒரு போலீஸ் அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவ்வளவு ப்ரெஷர் இருக்கும், அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். அதை ஏழை எளிய மக்கள் தாங்க மாட்டான். சார் வேணாம் சார், விட்டுங்க சார், பாவம் சார், என்னை போட்டு இது பண்ணாங்க சார்ன்ற ஒரு கட்டத்தில் என்னென்னா விரக்தியின் உச்சத்துக்கு போயிடுவான். அதனால் வந்து இப்போ சார் சொன்னார்ல ப்ரெஷரில் இருக்காங்கன்னு சொல்லி, சிறைத்துறை மட்டும் இல்லை காவல்துறையுமே ப்ரெஷரில் இருக்குது. அந்த ப்ரெஷரெல்லாம் ஹேண்டில் பண்ணணும், அதுக்கு தனியாக ஒரு ஆணையம் அமைக்கணும். இந்த ப்ரெஷர் தான் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு கஷ்டம் இதுன்னு சொல்லி சில உத்தரவுகள் வந்திருக்கு. அதுவும் உத்தரவுகள் வந்திருக்கு, அதுக்கும் கைட்லைன்ஸ் இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் கைட்லைன்ஸ் இருக்குது. அந்த கைட்லைன்ஸையும் பியூரோக்ராட்டிக் வந்து என்ன செய்யலாட்டி நடைமுறைப்படுத்து. அப்போ இதை வந்து சாதாரணமாக ஜெயிலு அப்படின்னு சொல்லி கடத்த வேணாம். இது வந்து காவல்துறை மரணம் அப்படின்றது தான் அவர்களுடைய குற்றச்சாட்டு. இப்ப குற்றச்சாட்டு அதாவது நடந்திருக்குது ஜெயில்ல. ஜெயில்ல என்ன பண்ணணும் அப்படிங்கறத அவங்க விசிட் பண்ணி, அவங்க மினிஸ்டர் இருக்காங்க, அவங்க விசிட் பண்ணி அதுக்கு ஒரு ஆணையத்தை போட்டு விசாரிச்சு என்ன தவறுகள் நடந்திருக்கு, அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு, இப்ப நடந்த தவறுக்கு என்ன நடவடிக்கை கடுமையா எடுக்கலாம் அப்படிங்கறத ஒரு முடிவுக்கு வரணும். இதுல என்னன்னா நான் சொல்ல வர்றது, ஏழை எளியவங்க பாதிக்கப்படக்கூடாது. அதே மாதிரி இப்போ நடந்திருக்க சம்பவம் வந்து அவரை கையை கட்டினதாக சொல்கிறாங்க. கை கட்டப்பட்டது உண்மையாக, சிசிடிவி பொய் சொல்லாது. கூட இருக்க சிறைவாசிகள் இருக்காங்க, அங்கே பொய் சொல்ல போகிறதில்ல. கூட இருக்க இந்த வார்டன்ஸ் 3 பேர், ஒருத்தர் இன்சார்ஜ், 2 பேர் டியூட்டியில் இருந்தவங்க, இந்த 3 பேரையும் தான் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு ஆரம்பம் தான். ஆனால் இதோட தொடர்ச்சி கம்ப்ளீட்டாக பண்ணி இதுக்கு பின்னணி என்ன, அங்கே என்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளுக்கு இப்போ அதுக்கு காரணமானவர் இவங்க வார்டன் அப்படின்னு சொன்னால் அவங்கள கூட்டு விசாரிக்கணும். அவங்க அக்யூஸ்டு கன்விஷன் அங்கே அது வேற விஷயம். இது மாதிரி ஒரு சம்பவங்கள் இன்னமும் நடக்கக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யணும். ஓகே ஃபாத்திமா, நீங்க இவங்க பேசும்பொழுது இல்லை, நான் என்ன சொன்னா ஐயா வந்து பர்சனலாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜென்ரலாக நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மேக் பண்ண ஸ்டேட்மெண்ட் மாதிரி காவல்துறையினாலே மக்களுக்கு அச்ச உணர்வு இருக்கா இல்லையா? சும்மா சாதாரணமாக வந்து ஒரு ஒரு சின்ன தெஃப்டோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு சாதாரண நம்ம விக்டிமைஸ் ஆயிருந்தாலுமே கூட அதை போய் போலீஸ்கிட்ட அப்ரோச் பண்ணுறதுக்கு எவ்வளோ அச்ச உணர்வும் சூழலும் இந்த காவல்துறை ஏற்படுத்தி வச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. ஐயா பர்சனலாக எடுத்துக்கூடாது. பட் தெர் ஆர் அம்டீன் நம்பர் ஆஃப் கேசஸ், நிறைய கேசஸ் சாட்சிகளாக நமக்கு முன்னாடி இருக்குது. காவல்துறையில் டாய்லெட்டில் வழுக்கி விழுந்த கேசஸ் எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதை அப்படியே நம்ம மூடியெல்லாம் மறைக்க முடியாது, பர்சனலாகவும் எடுத்துக்கக்கூடாது. இட் இஸ் வெளிப்படையாகவே இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்து சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகே, பட் காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு இப்போ ஏப்ரல் மாதத்தில் தான் வந்து அதுக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டு கைதும் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பொதுவாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், தண்டனைகள் வந்து கடுமையானால் மட்டும்தான் குற்றம் குறையும் அப்படின்னு. பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைச்சிருக்கு, யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே நடந்துட்டு இருக்க இதே வேளையில் காவல்துறையினர் மீண்டும் இது போன்ற செயலில் ஈடுபடுறது எல்லாமே காவல்துறையினரே இந்த விஷயங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்களா? மக்களுக்கு மட்டும்தான் காவல்துறையினரை பார்த்தா அச்சம் வருது, மக்கள் மேலே அவங்களுக்கு எந்த ஒரு பொறுப்புமே இல்லாமல் செயல்படுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஏற்றுக்கிறீங்களா அது? நீங்கள் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ அரசுகிட்ட இருந்து மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, அந்த துறையை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு முதலமைச்சர் இப்படி வெளிப்படைத்தன்மையாக இதில் வந்து விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எதிர்பார்க்குறாங்க. சரியா? இப்போ இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் நீங்கள் வந்துக்கிட்டு முன்னாள் முதல்வர்கிட்ட எதிர்பார்த்தீங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தும் கூட வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள்ட்ட பேசியும் கூட நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணீங்க. அப்போ நீங்கள் ஒரு அதிகாரத்துக்கு வரும்போது அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதை ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் முன்னாடி கேட்டீங்க, இந்த குட்கா வழக்குகளை பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த காவல்துறை அணுகுது அப்படின்னு சொன்னால், நிறைய போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வந்து அதாவது ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக, அதாவது 50 கேஸ் போட்டுக்கணும், 60 கேஸ் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காண்டி 200 ரூபா கேஸு, 300 ரூபா கேஸ்லாம் இந்த மாதிரியான ஏழை எளிய மக்களுக்கு நிறையா போடுறாங்க. இப்படி போடும்போது சில பேர் வந்துக்கிட்டு ஏற்று கேள்வி கேட்பான், அவனை அடிப்பாங்க. அடிக்கும்போது அது வந்துக்கிட்டு என்ன செய்யும், போலீஸ் கஸ்டடியாக வந்து மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் பல கோடி ரூபா வந்துக்கிட்டு குட்காவை வச்சுருக்கவன், ப்ரொடெக்ட் பண்ணுறவன், அதை நெட்வொர்க் பண்ணுறவன்லாம் யாரும் கைது போகிறதில்ல. அதான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கூட ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. நீங்கள் வந்துக்கிட்டு அங்கே ஈரோட்டில் வந்து உங்கள் தாவேக்காரங்க
குட்காவை வந்து இது பண்ணும்போது பெயிலில் விட்றீங்க, நீங்கள் ஸ்டேஷன் பெயிலில் விட்றீங்க ஈரோடு. அதில் வந்து அருண் சொல்லக்கூடிய நபர் இதை விட வந்து ஹை குவாலிட்டி குட்காவை வந்து வச்சுருக்காரு, ஆனால் ஸ்டேஷன் பெயிலில் விட்றீங்க. அப்போ உங்களுடைய நியாயம் பாருங்கள். இவர் வந்து 200 ரூபாய்க்காக இவரை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க. 2 தரப்புலையும் வந்து நீங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னா, இல்லை 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 நான் முடிச்சிடறேன். நான் இப்பயுமே வந்துக்கிட்டு தமிழ்நாட்டு முதல்வரை நாம் ஃபஸ்ட்டு எடுத்தோனையுமே பாராட்டினேன். இந்த கைது நடவடிக்கைகளை வந்துக்கிட்டு செஞ்சதுக்கு வந்து வாழ்த்துக்கள். ஆனால் உங்கள்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றதான் சொல்கிறேன். நாங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதில்ல. ஒரு தார்மீகமாக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் கடப்பாடும் வந்து ஒரு முதல்வருக்கு இருக்குது. எதிர்க்கட்சி தலைவர்னு இல்லை, சீமான் அண்ணன் எழுப்பியிருக்காரு, அதே மாதிரி மற்ற அரசியல் கட்சிகள் எழுப்பியிருக்கு. அப்போ அதற்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் முதல்வருக்கு இருக்குது. இப்போ அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் அல்ல, எங்களுக்கும் சேர்த்து தான் முதல்வர். அதனால தான் முதல்வர்கிட்ட வந்து கண்ணியமான முறையில் இதை நாங்கள் எதிர்பார்க்குறோம்னு சொல்லி சொல்றோம். ரெண்டாவது விஷயம் அவர் சொன்னதின் அடிப்படையில் தான் இப்போ தாவேகா நிர்வாகி அதே வழக்கில் வந்து உள்ள போறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு சட்டம் இயங்குது. இதே ஒரு எளியவர்கள் அதே தாவேகா நிர்வாகின்னு ஹைலைட் பண்றதே அரசியல் தான் சொல்லுவாங்க. அவர் தாவேகா இது வந்து தமிழ்நாடு பூரா சேல்ஸ் நடக்குது. இது இன்னைக்கு நேத்து கிடையாது. இல்ல நீங்க நான் சொல்றேன், அப்போ இது எத்தனை நாள் துணை போயிருப்பாங்க. இல்ல இன்னைக்கு தாவேகா நிர்வாகி நீங்க சொல்றீங்க, இது எத்தனை காலமா நடந்துகிட்டு இருக்கு மேடம். இது இல்ல சொல்றது ஹைலைட்டா பொதுப்படையா சொல்லும் போது பிரச்சனை கிடையாது. தனியா வந்து ஹைலைட் பண்ணி காட்டும் போது தான் இதுல அரசியல் இருக்குன்னு சொல்ல வரேன். இத்தனை காலங்களும் ஏன் அதிமுக திமுக காரங்களாம் இந்த சேல்ஸ்ல இல்லையா? அவங்கள என்ன விஜயபாஸ்கர் மத்தவங்க மேல பழி போடுவோம். நீங்க வந்து காவல்துறையில இருக்க லூப் ஹோல்ஸ் என்ன, செலக்டிவ் நீங்க இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு வழக்கை பற்றி கரூர்ல பேசும்போது நீங்க என்ன பேசுனீங்க? தனி மனித தாக்குதல் தானே பேசுனீங்க. அப்போ நீங்கள் அக்கௌண்டபிலிட்டியோட பேசுனீங்களா? அப்போ மக்கள் நியாயமான முறையில் ஒரு எதிர்க்கட்சி தலைவரும் மற்ற கட்சி தலைவர்களும் உங்கள்கிட்ட வந்து கேள்வி எழுப்புறாங்க, காவல்துறை உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதா. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? இல்லை இல்லை இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக நடக்கிறது, எல்லா கட்சிக்காரங்களும் செய்கிறது, நாங்கள் இப்போ தானே வந்திருக்கோன்னு சொல்கிறீங்க. அப்படி தான் நீங்கள் வந்துக்கிட்டு என்னென்னா வாக்குறுதி கொடுக்கும்போது சொன்னீங்க, நாங்கள் வாக்குறுதிலாம் கொடுத்துட்டோம், கொஞ்ச நாள் பொறுங்க, ஃபினான்சியல் ஸ்டேட்டஸை பார்க்காம வாக்குறுதி நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க. நாங்கள் இப்போ அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. நாங்கள் உங்கள்கிட்ட தார்மீக கேட்குறது என்ன அப்படின்னு சொன்னால், இதை நான் என்ன எதிர்பார்த்துருக்கேன்டா, தலைவர் விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த ஒரு முதல்வர். ஏன்னா முன்னாடி அவர் முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி அதற்காக ஒரு தனியாக அவர் நடத்தின 4-5 ஆர்ப்பாட்டங்கள் அது மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம். இந்த நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் உங்கள் டேபிளுக்கு வருதுண்டா உடனடியாக இது காவல்துறை விசாரிக்கக்கூடாது. ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜஸை போட்டு விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 24 மணி நேரத்தில் எப்படி அமோனியா மேட்டரில் நீங்கள் வந்துக்கிட்டு உத்தரவு போட்டீங்க, அப்படிப்பட்ட உத்தரவுகளை என் டேபிளுக்கு நீங்கள் கொண்டு வரணும். இப்படின்னு போட வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக முதல்வருக்கு இருக்கா இல்லையா? பிஹைண்ட் வுட்ஸ் இன் ஃபேஸ் ஆஃப் த டிஜிட்டல் டிபேட் ஷோ. டைட்டில் ஸ்பான்சர் பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். கிராண்ட் ராயல் டூர்ஸ், உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர் பை ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Woods Face of the Digital Debate Show. Powered by Rajmahal Silks Madurai.